பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையுள்ள நாமத்தில் இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக இன்றும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. அவர் ஒருபோது நம்மை கைவிடாதவர். நம்முடைய இருக்கிற சூழ்நிலையிலே கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் மத்தியிலும் கூட அவர் நம்மை கைவிடாமல் தொடர்ந்து நம்மை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலவெளியில் கூட கர்த்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்கள் நிலைமையிலிருந்து உங்களை விடுவிக்கப் போகிறார். நாம் கர்த்தருக்குரிய காரியத்திலே அவரை தேடுகிற விதத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. இப்படி அவன் யாரவன்? அவன் பெயர் மனாசே என்ற ராஜா. தேவ கிருபையினாலே அவன் ராஜ்யபாரத்துக்கு அவன் கடந்து வருகிறான். அவன் சிறு வயதிலே, அவனுடைய 12வது வயதிலே அவன் ராஜாவாகிறான் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. 55 வருஷம் அவன் எருசலேமில் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் அவன் பொல்லாப்பை செய்கிறான். அவனுடைய மேன்மையான ஸ்தானத்திலே கர்த்தரை தேடவில்லை. கர்த்தருக்கு எதிராக அவன் தேவனுடைய ஆலயத்திலேயே தன்னை போல் ஒரு சிலையை வைத்து ஆராதிக்க செய்கிறான். ஜனங்களை வழிவிலக பண்ணுகிறான். தேசமெங்கிலும் பொல்லாப்பை செய்கிறான். ஜனங்களுக்கு வேதனை கொண்டு வருகிறான். இன்றைக்கு கூட நிறைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு நாம் தூரமாகும் பொழுது, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலிகள், ஆராதனைகள், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்களை கொடுக்காத பொழுது, தேவன் நம்மை ஆசீர்வதித்திருந்தும் மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் நாம் காணப்பட்ட பொழுதும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் இருந்தால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது பொல்லாப்பான காரியத்தை செய்ய ஜனங்களை வழி தப்பி போக பண்ணினான் என்று 9ஆம் வசனம். அடுத்து 10ஆம் வசனத்தில் கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடு பேசும்போது கவனிக்காமல் போனார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் வார்த்தை அநேகர் கவனிக்காமல் அசட்டை பண்ணி ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறார்கள், நிர்விசமாக இருக்கிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணி அவர்கள் மனாசையை முட்செடிகள் பிடித்து 2 வெங்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாருங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்த மனுஷனுக்கு வந்த ஒரு நியாய தீர்ப்பு. இன்றைக்கும் ஆண்டவருக்கு விரோதமாய் காணப்படும் பொழுது கர்த்தர் சில பிரச்சனை, சில பாடு, சில போராட்டம், சில சிறையிருப்பை கொண்டு வருகிறார். ஆனால் அதிலிருந்து பாருங்கள், மனாசே கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறான். அடுத்த வசனம் 13ஆம் வசனம், அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்பதை அப்பொழுது அறிந்தான். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களை தாழ்த்துங்கள். நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், எந்த பலவீனம், கடன் பிரச்சனை, எந்த போராட்டம், எத்தனை பெரிய சூழ்நிலைகள், விரோதங்கள், பிசாசின் கிரியைகளில் தாழ்த்துங்கள். இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். நீங்கள் முதலாவது தேவ சமூகத்திலே மனம் திரும்ப வேண்டியதிலே மனம் திரும்பி ஒப்புக்கொடுங்கள். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தையின்படியே தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். பாவ அறிக்கையிட்டு உமக்கு விரோதமாய் செய்ததெல்லாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கெஞ்சி தங்களை தாழ்த்தின பொழுது ஆண்டவரே அவனுடைய ராஜ்யபாரத்தை திரும்ப கொடுத்தீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த நாட்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் உண்டாகட்டும்பா. தாழ்மைப்படுகிற உயர்த்துற தேவன் அல்லவோ. தாழ்மையிலே நீர்த்தாமை கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்து ஜீவனை கொடுத்து மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தீரே, அந்த தாழ்மை மரண பரியந்தம் உம்முடைய தாழ்மை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் நெருக்கப்படுகிற, போராட்டமாக இருக்கிற, கண்ணீரில் இருக்கிற, துக்கத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, கடன் பிரச்சனை இருக்கிற
குடும்ப சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த சூழ்நிலை, எங்களுடைய சம்பாத்தியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் நெருக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி கெஞ்சி ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றம் குறை பாவங்கள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். இனி உமக்காக ஜீவிக்க ஒப்பு கொடுத்து திரும்ப எங்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒருபோதும் உம்மை விட்டு இனி தூரமாய் போகாதபடி உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கவனித்து கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். God bless you.